ஆரியும் சிவனும் ஒன்று என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வைகுண்ட ஏகாதசியையொட்டி தமிழகத்தில் உள்ள பெருமாள் கோயில்களில் இன்று அதிகாலை நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் கோஷம் எழுப்பி பெருமாளை தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட வாயிலில் நுழைந்து சாமி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவிலின் கருவறை பின்புறம் உள்ள பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:18 மணியளவில் மேளதாளங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க வைகுந்த வாயில் திறக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் கற்பூர ஆரத்தியுடன் முதலில் வந்தனர். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் வைகுந்த வாயிலில் நுழைந்து 2668 அடி உயரம் கொண்ட மலையே சிவனாக காட்சியளிக்கக்கூடிய மலையை வணங்கி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுந்த வாயிலில் நுழைந்து சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் குவிந்தனர். சைவ ஸ்தலங்களில் மிக முக்கியமான கோவிலான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆரியும் சிவனும் ஒன்று என்பதை உலகிற்கு உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் வைகுண்ட வாயில் திறப்பது ஐதீகம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.